குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். வணக்கம். இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஐசிடில தகவல் தொடர்பாடல் மற்றும் தொழில்நுட்பவியல்ல 2வது பாடம் பார்க்க போறோம். இந்த 2வது லெசன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராக்டிக்கலா நம்ம லேப்ல லைவா என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய 2வது பாடத்தினுடைய பெயர் பணி செயல் முறைமையை பயன்படுத்தி கணினியை உரு அமைத்தலும். இதுதான் லெசன் டைட்டில், கான்ஃபிகரிங் அண்ட் ஃபார்மேட்டிங் எ கம்ப்யூட்டர். கான்ஃபிகரிங் அண்ட் ஃபார்மேட்டிங் எ கம்ப்யூட்டர், அதாவது கணினிய நீங்க லைவா யூஸ் பண்ணி பண்றதுதான் இருக்கும். பட் அந்த லைவா யூஸ் பண்ணி பண்றதுக்கு எப்படி நம்ம வந்து கத்துக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ல இருக்கும். கான்ஃபிகரிங் அண்ட் ஃபார்மேட்டிங் கம்ப்யூட்டர். இந்த லெசன் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு என்னென்னலாம் இந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி தராங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா 2 கான்செப்ட். மைக்ரோசாஃப்ட் வேர்டு. மைக்ரோசாஃப்ட் வேர்டுனா எப்படி நம்ம போய் அதை ஆக்சஸ் பண்ணோம். அடுத்தது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அண்ட் எக்ஸல் இது எங்க இருக்கும், எப்படி சர்ச் பண்ணுவோம், எப்படி ஓபன் பண்ணுவோம், இதுல எப்படி ஒரு டேட்டாவை டைப் பண்ணுவோம், என்டர் பண்ணுவோம், சேவ் பண்ணுவோம், ஓபன் பண்ணுவோம், பிரிண்ட் ஆப்ஷன் எப்படி பார்ப்போம், அப்புறம் வந்து சேவ் ஆஸ், அந்த ஃபைலோடைய நேமை சேவ் ஆஸ் பண்ணி மாத்துவோம், நியூ ஃபைல் எப்படி இந்த ஃபைல்ல இருந்து போவோம், அப்புறம் வந்து டேட் அண்ட் டைம் எப்படி செட் பண்ணுவோம், அப்புறம் வந்து நம்மளுடைய நம்பர்ஸை எப்படி, இப்ப நம்பர்ஸ் நம்ம வந்து 1 2 3 4 5 6 இப்படி நம்ம நம்பர்ஸ் வந்து டைப் பண்றோம். ஓகே, ஸோ இப்படி டைப் பண்ணும்போது உங்களுக்கு பிளேஸ் வேல்யூஸ் வச்சு வேணும் அப்படின்னா 1,23,456 1,23,456 இந்த மாதிரி கமாஸ் பிளேஸ் வேல்யூஸ் வச்சு ஒரு நம்பர் வேணும்னா அதை எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். நம்பர் ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணுவோம். இந்த விஷயங்கள் எல்லாம் தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். அப்புறம் ஒரு ஃபைல வந்து எப்படி தேடுறது, சர்ச் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல ரீட் பண்ணிடுறேன். இந்த அத்தியாயத்தை கற்பதன் மூலம் கணினி திகதி, நேர வலயம், நேரம், நாணய அலகு, எண்கள் மற்றும் அவற்றின் வடிவங்களை மாற்றி அமைத்தல், கணினி கோப்பு பண்புகளை அமைவடிவம் செய்தல், கணினி கோப்புகளை தேடுதல், கணினி வன்பொருள் தொடர்பான எளிய தவறுகளை சீர் செய்தல், கணினி மென்பொருள் தொடர்பான எளிய தவறுகளை சீர் செய்தல் ஆகியன தொடர்பான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நம்ம என்னெல்லாம் கத்துக்கிறோம். This chapter will cover the following: format, date, time and time zone and currency, file attribute configuration, file searching, hardware troubleshooting and software troubleshooting. ஸோ இந்த ஹார்ட்வேர் ட்ரபிள் ஷூட்டிங்கிறதுலாம் நமக்கு ரொம்ப பேசிக்கா உள்ளதுதான் வரும். ரொம்ப நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி என்ன வந்து ரொம்ப பெரிய லெவல்ல இருக்குமாங்கிறதெல்லாம் இல்லை. பேசிக்கா சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி வந்து நம்ம கத்துக்குவோம் அப்படிங்கிறதா. ஃபர்ஸ்ட் வந்து இதுல நீங்க ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, இல்ல மடிக்கணினி லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து டைம் அண்ட் டேட் எப்படி செட் பண்ணுவோம் அப்படிங்கறத முதல் டாபிக். அப்புறம் உங்க லேப்டாப்லயோ இல்ல அதாவது மடிக்கணினிலயோ அல்லது கணினிலயோ பார்ட்ஸ் ஒவ்வொன்றும் எந்தெந்த இடத்துல இருக்கும், எந்த இடத்துல வந்து சார்ஜிங் பாயிண்ட், எந்த இடத்துல வந்து நம்ம பென்டிரைவ் வந்து பின் பண்றதுக்கு யூஸ் பண்ற பாயிண்ட், இங்க பென்டிரைவ், இங்க சார்ஜிங் பாயிண்ட், அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம
டேட்டா கேபிள்ஸ் வந்து பிளக்கிங் பண்ணணும்னா இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்னென்ன வந்து எஸ்எஸ்டியா எஸ்பியா HDMI அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நோட் பண்ணிருப்பாங்க. இத பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் பிளக்கிங் பண்ணோம். இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சிஸ்டம்ல டேட் அண்ட் டைம் செட் பண்றது. ஒரே நிமிஷம். இப்போ நம்ம சிஸ்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கீழே ப்ளூ கலர்ல ஒரு ஐகான் இருக்கும், ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவோம். நான் இன்னும் லேப்டாப்ல உங்களுக்கு அதை ஓபன் பண்ணி கூட காமிச்சிடுறேன். ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஐகானை சொல்லுவோம். அந்த ஸ்டார்ட் பட்டன் ஐகான்ல போய் நீங்க டேட் அண்ட் டைம் அப்படிங்கறத வந்து டைப் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா இங்க உங்களுக்கு ஹோம் சிஸ்டம், ப்ளூடூத் டிவைசஸ், நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட், பர்சனலைசேஷன், ஆப்ஸ், அக்கௌண்ட்ஸ், டைம் அண்ட் லாங்குவேஜ், கேமிங், அக்சசபிலிட்டி, பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி, விண்டோஸ் அப்டேட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இடது பக்க கார்னர், லெஃப்ட் சைட் கார்னர்ல இடது பக்க முறையில் இருக்கும். இதுல நீங்க இப்போ உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ளூடூத் டிவைசஸ். நம்ம வந்து ஒரு ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணி நம்ம மொபைலையும் நம்மளுடைய சிஸ்டத்தையும் இணைக்கிறோம். சிங்க்ரனைசேஷன்னா இணைப்பது. நம்மளுடைய கணினியையோ அல்லது மடிக்கணினியையோ நம்மளுடைய மொபைல் போன் கூட லிங்க் பண்றோம். சிங்க்ரனைஸ் பண்றதுங்கிறது ப்ளூடூத் மூலமா பண்ணலாம். நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கணினிக்கு வந்து நெட் இல்ல, இன்டர்நெட் இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளால அந்த கணினி வந்து வெறும் ஒரு டப்பா தான். அதுகிட்ட இருந்து எந்த ஒரு தரவுகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சோ அப்ப அந்த நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் வந்து என்ன அப்படிங்கிறது நம்ம தான் இருக்கு. இப்போ வைஃபை எனக்கு ரெண்டு இருக்குது. அதுல நான் வந்து ஒரு நேம்ல இருந்து இன்னொரு நேம்க்கு சேஞ்ச் பண்ணோன்னா இங்க என்ன வருது, வைஃபை அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்டர்நெட் கனெக்ஷன். இதுல எனக்கு நான் இந்த கோவை ஃபைபர் நெட் அப்படின்னு இருந்ததுல இருந்து இந்த கேஐ இந்த நெட்ஒர்க்கு சேஞ்ச் பண்ணும்போது இது என்னாச்சு, கனெக்டட் அண்ட் செக்யூர்டு. இந்த கனெக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் என்னால உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த கனெக்ஷன், வைஃபை கனெக்ஷன் இருந்தாதான் உங்களாலையும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஒரு தரவு நீங்க உள்ளீடு செய்தால் வெளியீடானது கிடைக்கும். இப்ப இங்க வந்து டேட் அண்ட் டைம் செட் பண்றோம். எனக்கு பை டிஃபால்ட்டா என்னுடைய ஸ்கிரீன்ல பாருங்க 14:06 அப்படிங்கிறது டைம். 2:06 என்னுடைய டைம் ஜோன் சொல்லிட்டு இருக்கேன் நானு, உங்களோட டைம் ஜோன் சொல்லல. இப்ப எனக்கு இங்க டைம் வந்து 2:06 இருக்கு. இன்னைக்கு தேதி, இன்றைய டேட் வந்து 11/9/2024. இது லோக்கல் டைம், என்னுடைய லோக்கல் டைம். இப்போ நீங்க வந்து டேட் அண்ட் டைம் செட் பண்ணும். இங்க இந்த டேட் அண்ட் டைம் கிளிக் பண்ணீங்கன்னா டைம் ஜோன் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு இருக்கிறது எனக்கு வந்து நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ணோன்னே இங்க என்ன ஆகும், டைம் ஜோன் என்னெல்லாம் இருக்கோ அது இப்போ உங்களுடைய டைம் ஜோன் வந்து காட்மாண்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன டைம் ஜோன்ல நீங்க இப்ப இருக்கீங்களோ, இஸ்லாமாபாத், கராச்சி, தாஹா, யாங்கூன், ரங்கூன், எந்த டைம் ஜோன்ல நீங்க இருக்கீங்களோ, அபுதாபி, எல்லா ஊருடைய டைம் ஜோனும் இங்க உங்களுக்கு காட்டும். இன்டர்நேஷனல் எல்லா ஊர்களுடைய டைம் ஜோன்ஸும் இங்க காட்டும். இப்ப நான் என்னுடைய லோக்கல் டைம் வந்து செட் பண்ணியிருக்கேன். என்னுடைய லேப்டாப்ல, என்னுடைய கணினியில இங்க இருக்கக்கூடிய லோக்கல் டைமை வந்து நான் செட் பண்றேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய லோக்கல் டைம் வந்து எனக்கு தெரியும். சென்னை, கொல்கத்தா, மும்பை, நியூ டெல்லி செட் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க என்ன டைம் ஜோன் ஓடிட்டு இருக்கோ அந்த டைம் வந்து எனக்கு இங்க அட்ஜஸ்ட் ஆகும். அதே மாதிரிதான் செட்
டேட் அண்ட் டைம் மேனுவலி இங்க சேஞ்ச் கொடுக்குறேன். இப்ப மேனுவலா எனக்கு வந்து இங்க 14/7 அப்படிங்கிறது வந்து நீங்க கேட்கலாம். 12 மணி வரைக்கும் தானே கிளாக் இருக்கும், 13க்கு அப்புறம் எங்க கிளாக் இருக்கு? ரயில்வே டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவோம். ஓகேவா? 24 hours கிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து 24 மணி நேர கால அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அந்த 24 மணி நேரம்ங்கிறது வந்து மிட் நைட் 12 o'clockல இருந்து ஆஃப்டர்நூன் 12 o'clock அப்புறம் வரக்கூடிய 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 மிட் நைட் 12 o'clock வந்து 24 hours அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு நமக்கு 24 hours தான் இல்லையா? ஸோ நம்ம ஃபாலோ பண்ற கிளாக் வந்து 24 hours கிளாக் யூஸ் பண்றோம். ஸோ அப்போ அங்க மதியம் 12 மணிக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு மணி நேரமும் 13. 1 மணி என்பது 13, 2 மணி என்பது 14, 3 மணி என்பது 15, 4 மணி என்பது 16 அப்படின்னு சொல்லிட்டு 24 hours 24 மணி நேர காலத்திற்கு உபயோகப்படுத்தப்படும். ஸோ இப்ப எனக்கு இங்க வந்து இன்னைக்கு செப்டம்பர் 11 இல்ல, எனக்கு வந்து செப்டம்பர் 13ன்னு நான் இங்க டேட்டா மாத்துறேன்னா இங்க சேஞ்ச் கொடுத்தோன்னா இங்க கீழே என்னுடைய இதுல மாறி இருக்கா? 13 செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே, இன்னைக்கு 11 செப்டம்பர் வெனஸ்டேல இருக்கும். இப்ப 13 செப்டம்பர்னு சொன்னோன்னே அது வந்து ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி மாறிடுதா? இப்ப திருப்பி நான் சேஞ்ச் கொடுத்து எனக்கு இன்னையோடைய கரண்ட் டேட்டுக்கே நான் வரேன். ஸோ அப்போ இதை வந்து ஷோ டேட் அண்ட் டைம் சிஸ்டம் ட்ரே. இது வந்து சிஸ்டம் ட்ரேல இப்ப இந்த இடத்துல ஆஃப் கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னா அங்க டேட் அண்ட் டைம் காட்டல, பாத்தீங்களா? போயிடுச்சா? அந்த டேட் அண்ட் டைம் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகல. இதே வந்து இதை ஆன் பண்ணி வச்சேன்னா இந்த கார்னர்ல ஒரு பெல் பட்டன், அதுக்கு முன்னாடி டைம் அண்ட் டேட் ரெண்டுமே இருக்கும். அப்புறம் வந்து உங்களுடைய சார்ஜிங் பாயிண்ட், இதை வந்து பேட்டரி ஸ்டேட்டஸ், உங்களுடைய சார்ஜ் வந்து இது மடிக்கணியா இருந்தா இதெல்லாமே இருக்கும். கணினியா இருந்ததுன்னா டெஸ்க்டாப் உங்களுக்கு இந்த சார்ஜிங் பாயிண்ட் இங்க காட்டாது. மீதி எல்லாமே இருக்கும். ஸ்பீக்கர் இருக்கும், வைஃபை கனெக்ஷன் இருக்கும். தென் லாங்குவேஜ் வந்து பாருங்க என்னென்ன லாங்குவேஜஸ் வந்து நம்ம பை டிஃபால்ட்டா என்னென்ன கீபோர்டு, இங்கிலீஷ் கீபோர்டு இருக்கு, தமிழ் கீபோர்டு இருக்கு. தமிழ் அப்போ கீபோர்டு வந்து சாவி பலகையானது உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் தெரியுமானா கிடையாது, எல்லாமே இங்கிலீஷ்ல தான் தெரியும். ஆனா இங்க வந்து டைப் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ் அங்க திரையில வந்து தமிழ்லயும் வரும். அது வந்து கூகுள் கீபோர்டு மாத்தினோம்னா திரையில உங்களுக்கு தமிழ்லயும் தெரியும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய லாங்குவேஜ் அண்ட் ரீஜியன், என்ன லாங்குவேஜ் நமக்கு இருக்கோ அந்த இங்க எனக்கு சிஸ்டம்ல என்னென்ன லாங்குவேஜஸ் வச்சிருக்கேன், இங்கிலீஷு, தமிழ். நமக்கு ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் வேற ஏதாவது வேணும்னா நம்ம சிஸ்டம்க்கு நம்மளுடைய சிங்கள மொழி வேணும்னா இங்க ஆட் லாங்குவேஜ் கொடுத்து அதை டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய சிஸ்டம்ல ஆட் பண்ணிக்கலாம். வேற வேற லாங்குவேஜஸ் வந்து நம்மளால மாத்திக்க முடியும். அதே மாதிரி ரீஜியன், என்ன ரீஜியன்ல நம்ம இருக்கோமோ அந்த ரீஜியன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஐலாந்து, இந்தோனேஷியா, ஈரான், ஈராக், அயர்லாந்து, இஸ்ரேல், ஜப்பான், கென்யா எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க வரும். மாலத்தீவு, மெக்சிகோ, நேபாள், நார்வே, ஓமன், பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, செர்பியா, ஸ்ரீலங்கா எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரீஜியன் வந்து கண்ட்ரி ஆர் ரீஜன் வந்து சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா இருக்கா? ஸோ எந்த ரீஜியன், எந்த ஊர்ல இருந்து நம்ம இருக்கோமோ அந்த ரீஜியன் நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியும். அப்ப இங்க உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் எதுவோ அது கொடுக்கலாம். அப்புறம் ரீஜன் என்ன, ரீஜன் ஃபார்மேட் வந்து நம்ம வந்து ஸ்பெல் செக், அதாவது இந்த டைப்பிங் இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஒரு வேர்டை வந்து டைப் பண்றோம், நமக்கு ஸ்பெல்லிங் வந்து கான்பிடண்டா தெரியாது. கலர், கலர்னும் இருக்கு, COLO எழுதுவாங்க. கலருக்கு வந்து ரெண்டு ஸ்பெல்லிங் எடுத்துப்பாங்க, COLOUR எடுத்துப்பாங்க, COLOR அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஆட்டோ கரெக்ட் மிஸ் நீங்க டிக் பண்ணி வச்சீங்கன்னா, ஒருவேளை நீங்க COLO எல்லார்னு மட்டும் அடிச்சீங்க, ஓவே போட மறந்துட்டீங்கன்னா
அது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும் நம்ம டைப் பண்ணும்போது. நான் இப்ப உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். இப்பதான் உங்களுக்கு அதோடைய டிஃபரன்சியேஷன் தெரியும். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இந்த செட்டிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல போய் டைப் பண்ணும்போது தப்பா பண்றோமா கரெக்டா பண்றோமாங்கிறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா வச்சிருக்கணும். ஸோ இப்போ ஆட்டோ கரெக்ட் மிஸ்பெல்டு வேர்ட்ஸ் வந்து ஆன்ல இருந்தாதான் நம்ம தப்பா ஒரு ஸ்பெல்லிங் அடிக்கும் போது அந்த இடத்துல அது என்ன ஆகும், ஆட்டோ கரெக்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி ஹைலைட், ஒரு அண்டர்லைன் ப்ளூ கலரோ ரெட் கலரோ அண்டர்லைன் வரும். ரெட் கலர் அண்டர்லைன்ல வந்து இந்த தப்பா எழுதிக்கிற வேர்ட்ஸை வந்து காட்டும். அப்ப நம்ம அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி செக் பண்ணோம்னா அதனுடைய கரெக்ட் ஸ்பெல்லிங் உங்களுக்கு வந்து கொடுக்கும் அது சிஸ்டமானது. ஓகேவா? சோ இது வந்து உங்களுடைய செட்டிங்ஸ்ல இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்தது உங்க புக்ல என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா, இது செட்டிங்ஸ்ல டேட் அண்ட் டைம் மாத்துறது, சேஞ்ச் பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம இப்ப பார்த்திருக்கோம். ரெண்டாவதா கொடுத்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்மேட்டிங் டேட், டைம் ஜோன் அண்ட் கரன்சி அண்ட் நம்பர்ஸ். உங்களுக்கு நான் அது எக்ஸல்ல போய் சொல்லித்தரேன். டைம் ஜோன் இப்ப பார்த்தாச்சு, டைம் மாத்துறதுக்கு பார்த்தாது. டைம் ஜோன் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஸ்ரீலங்கால வந்து 6 மணி அப்படின்னா யுனைடெட் கிங்டம்ல வந்து 1:30 AM அப்படிங்கிறது இப்ப பார்த்தோம். கரன்சி அண்ட் ஃபார்மேட், நம்பர் அண்ட் ஃபார்மேட். இப்போ ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எடுத்திருக்கேன் நான். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன்ல போய் நிமிஷம் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப இது நான் ஆல்ரெடி வச்சிருக்கிற ஒரு எக்ஸல். இது ஆல்ரெடி நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட். இதை எப்படி ஓபன் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் பட்டன்ல போய் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா இங்க எக்ஸல் 2007, என்னுடைய சிஸ்டம்ல எக்ஸல் 2016 ஆப் இருக்கு. இது ஓபன் ஆகும் புதுசா ஒரு எக்ஸல். இப்படி எக்ஸல் ஓபன் பண்ணோன்னே நான் இந்த சிஸ்டம்ல ஆல்ரெடி நிறைய வச்சிருக்கேன். ஸோ அப்போ இந்த இடத்துல பிளாங்க் ஒர்க் புக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்கன்னா புதுசா ஒரு எக்ஸல் ஓபன் ஆகும். இப்ப இந்த இடத்துல வந்து 241300144256 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நம்பர் செலக்ட் பண்றேன். டைப் பண்ணேன். இப்போ இது எவ்வளவு வந்து 2, 4, 6, 8, 10, 12 டிஜிட் இருக்கிற ஒரு நம்பரை நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இது என்ன ஆச்சு, எனக்கு இந்த இடத்துல 2.413E+11 அப்படின்னு இருக்கு. இப்போ இது என்ன நம்பர்னு என்னால இப்படி பார்த்தா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இப்ப நான் ஒரு 4-5 நம்பர் இங்க டைப் பண்றேன், சரிங்களா? ஒரு நிமிஷம். 241300598612. 2, 4, 6, 8, 10, 241300045678, 241300045678, 241350678912. ஸோ இப்படி 1 2 3 4 5 5 நம்பர் பண்ணியிருக்கேன். இப்ப எனக்கு இந்த நம்பர்ஸ் எதுவுமே வந்து ஃபார்மேட்ல இல்ல, என்னால ரீடபிள் இதுல இல்ல. நான் இந்த செல்லுல இத வந்து ஒவ்வொரு கட்டம் கட்டமா இருக்கு தெரியும், கட்டமா இருக்கிறத வந்து செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? செல்ஸ். ஒவ்வொரு செல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம இத. இப்ப நான் கிளிக் பண்றேன் இல்லையா, இது கிளிக் பண்ணும்போது டார்க் ஆகுது இல்லையா, இந்த டார்க் ஆகிற ஒவ்வொன்றையும் வந்து செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப எனக்கு இங்க இருக்கக்கூடிய நம்பர் வந்து இந்த செல்ல கிளிக் பண்ணா அது என்னங்கிறது எனக்கு வியூ ஆகுது. பட் என்னால வந்து அத வந்து ஃபுல்லா வந்து நம்பரை ரீட் பண்ண முடியல. இங்க இருந்து இப்படி வெளியில இருந்து நான் பார்த்தேன். அப்படி என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி, ரைட் கிளிக் நம்மளுடைய இந்த
தாவி இது இருக்கு இல்லையா, மவுஸ், மவுஸ்ல ரைட் கிளிக் அப்படிங்கிறது இது, லெஃப்ட் கிளிக் அப்படிங்கிறது இந்த சைடு, ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க. இந்த ஃபார்மேட் செல்ல இது ஜெனரல் ஃபார்மேட்ல இருக்கு. ஜெனரல் ஃபார்மேட் செல்ஸ் ஹேவ் நோ ஸ்பெசிபிக் நம்பர் ஃபார்மேட். இங்க கொடுக்குறேன். ரெண்டாவது வந்து இது ஜெனரல் ஃபார்மேட்ல இருந்ததுனால எனக்கு அதுல வந்து எந்த ஒரு ஸ்பெசிபிக்காவும் இல்லை. ரெண்டாவது லிங்க் வந்து நம்பர். இந்த நம்பர்ல உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸா வேணுமா, பாசிட்டிவ் நம்பர்ஸா வேணுமா, இதுக்கு கமாஸ் இருக்கு, டாட்டுக்கு அப்புறம் நம்பர்ஸ் வரணுமா. இப்ப இங்க டெசிமல், இங்க நம்பர் இருக்கு, டெசிமல் பிளேசஸ் வந்து ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு டெசிமல் பிளேசஸே வேண்டாம் அப்படின்னா ஜீரோ ஆக்கிடுறேன். அதே மாதிரி யூஸ் தௌசண்ட் செப்பரேட்டர், ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் முடிஞ்சதுன்னா செப்பரேட் பண்ணி கொடுப்போம். வேணுமா செப்பரேட் பண்ணி தரும். இப்ப நான் இங்க வந்து ஒண்ணுமே கொடுக்கல, நார்மலா வந்து என்ன பண்ணிருக்கேன், டெசிமல் பிளேசஸ் தூக்கிட்டு எனக்கு 1 2 3 4 ஃபார்மேட்ல அந்த என்ன நம்பர் இருக்கோ அதை கொடுன்னு நான் சொல்றேன். ஓகே கொடுத்துட்றேன். இப்ப நான் அடிச்ச நம்பர் அங்க தெரியுதா உங்களுக்கு? உங்களால டைரக்டா வியூ பண்ண முடியுதா, படிக்க ரீட் பண்ண முடியுதா? இதே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, பிளஸ் 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 இருந்தது. இப்போ இதே நம்பர் 1,56,897, 2,49,328, 5,96,424 இருக்கு. இப்போ இது வந்து நீங்க இப்ப நான் சொன்னதுனால இது ஒரு அமௌண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதே வந்து நான் இதுக்கு வந்து ஃபார்மேட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல நம்பர்ல எனக்கு யூஸ் இந்த நார்மல் ஃபார்மேட் கொடுத்து டெசிமல் பாயிண்ட் வேணும்னா அது பைசே ருபீஸ் அண்ட் பைசேல காட்டும். டெசிமல் பாயிண்ட், ரெண்டு டெசிமல் பாயிண்ட் கொடுத்தேன்னா யூஸ் தௌசண்ட் செப்பரேட்டர் அப்படின்னு நீங்க கொடுக்குறேன் பாருங்க. 1,36,897. இப்ப இது உங்களால ரீட் பண்ணும்போது இங்க இந்த பைசே இந்த ஃபீல்டுல எதுவுமே இல்லாததுனால ஜீரோ ஜீரோ எடுத்திருக்கு. இப்ப நான் அதே பாருங்க, 1,48,927.89. இப்ப இதை நான் செப்பரேட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். 2,56,928.78, 4,69,872.15. ஓகே, இப்போ இதை நான் வந்து அமௌண்டா மாத்துறேன். நம்பர்ல ஃபார்மேட்ல போய் நம்பர்ல போய் இந்த இடத்துல யூஸ் தௌசண்ட் செப்பரேட்டா கொடுத்து ரெண்டு டெசிமல் பிளேசஸ் வச்சேன்னா எப்படி வருது பாருங்க. டெசிமல் பிளேசஸ் தூக்கிடுறேன். இது ஒரு மெத்தட். இப்போ ஃபார்மேட் செல்ஸ்ல இதுவே கரன்சி. இப்போ கரன்சி அப்படிங்கிறது வந்து சிம்பிள். எனக்கு பை டிஃபால்ட்டா என்னோடது ருபீஸ் கரன்சில ஐஎன்ஆர்ல காட்டும். இப்போ உங்களுடைய இப்ப ரஷ்யன் கரன்சில எனக்கு இது வேணும், இல்ல வேற ஒரு கரன்சி, எனக்கு எந்த கரன்சி நம்ம யூஸ் பண்றோமோ எனக்கு அந்த அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து அந்த இடத்தினுடைய பெயர் வந்து உங்களுக்கு காட்டும் பாருங்க. யூரோல கொடுக்குறேன். ஓகே, யூரோல எனக்கு அது சேஞ்ச் பண்ணி தரும். யூரோல அதனுடைய ஃபார்மேட் என்னமோ அதை எடுத்துக்கும். யூரோவோட ஃபார்மேட் இப்ப ஐஎன்ஆர் ஃபார்மேட் வந்து இது சிம்பிள், இந்த சிம்பிள் இது ஐஎன்ஆர் கரன்சியா, யூரோ இந்த இடத்துல மாத்திரம் பாருங்க. ஃபார்மேட் செல்ஸ்ல கரன்சில இப்போ எனக்கு பை டிஃபால்ட்டா இருக்கிறது இங்க குட்டியா உங்களுக்கு தெரியும். நல்லான ஸ்கிரீன் நல்லா விசிபிலிட்டி இருக்கும் பாருங்க. சிம்பிள் எனக்கு இந்த மாதிரி இந்தியன் கரன்சி சிம்பிள்ல காட்டும். அதுவுமே நெகட்டிவ் வேல்யூவா பாசிட்டிவ் வேல்யூவா, இல்ல நெகட்டிவ்ல டெசிமல்ஸா, நெகட்டிவ்ல டெசிமல்ஸ் வேல்யூ இல்லையா, டெசிமல் பிளேசஸ் வேணுமா வேண்டாமா, எல்லாமே வந்து உங்களுக்கு அது கொடுக்கும். ஸோ இப்ப நம்ம வந்து கொரியன், யூரோ, பிரெஞ்சு, ஜெர்மனி, கிரீக், குஜராத்தி, கன்னடா, காஷ்மீரி,
மலையாளம், எல்லா எந்தெந்த இடத்துல தமிழ் இந்தியா, தெலுங்கு இந்தியா, உருது இந்தியாவா இல்ல வேற ஊரா, ஸ்பானிஷ் பனாமா. ஸோ உங்களுக்கு இப்போ ஸ்பானிஷ் பனாமாங்கிறதுனால இல்ல, எத்தியோப்பியாவுடைய இது கொடுக்குறேன், கரன்சி கொடுக்குறேன், எப்படி மாறுதுன்னு பாருங்க. டிஆர் 1,6,897, டிஆர் 156,897. இந்த கரன்சி சேஞ்ச் பண்றது என்னோடது பை டிஃபால்ட்டா இந்த ஐஎன்ஆர்ல தான் என்னுடைய கரன்சிஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இது கரன்சி சேஞ்ச் பண்றது, நம்பர்ஸ் ஃபார்மேட் பண்றது. இது பார்த்தோமா எண்களை எழுதுவது எப்படி அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப இதே நம்பருக்கு திருப்பி வரேன். ஃபார்மேட் செல்ஸ்ல ஃபாண்ட் மாத்திக்கலாம். நீங்க என்ன ஃபாண்ட் வேணும்னாலும் ஃபாண்ட் உடைய நேம், அதாவது ஃபாண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த நம்பருடைய ஸ்டைல். ஓகே, நான் இப்ப வேற ஒரு ஸ்டைல் போடுறேன் உங்களுக்கு, ஏரியல் பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்க ஃபாண்ட்டை மாத்தும் போது இங்க பாருங்களேன், இங்க ப்ரிவ்யூ காட்டும். நீங்க மாத்தக்கூடிய ஃபாண்ட்டுடைய ப்ரிவ்யூஸ் இங்க காட்டும். சைஸ் 14. எனக்கு போல்டா இருக்கணுமா, போல்டு பிளஸ் இட்டாலிக். இட்டாலிக்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கணும், போல்டுனா கொஞ்சம் நல்லா வந்து பெரிய லெட்டர்ஸா தெரியும். அப்புறம் இது ஸ்ட்ரைக் பண்ணிருக்கணுமா, நடுவுல ஸ்ட்ரைக் த்ரூ டிக் பண்ணனா அந்த நம்பருக்கு நடுவுல கோடு விடுது. சூப்பர் ஸ்கிரிப்ட்னா அந்த நம்பர் அந்த செல்ல இருந்து மேல போய் காட்டும், சப்ஸ்கிரிப்ட்னா கீழே வந்து காட்டும். ஸோ இந்த எஃபெக்ட் எதுவுமே வேண்டாம்னா வேண்டாம். இப்ப மாறுச்சா? இத நான் என்ன பண்ணிருக்கேன், அல்ஜீப்ரியன் ஒரு அல்ஜீரியன் ஒரு ஃபார்மேட்ல மாத்திருக்கேன். சைஸ் கொடுத்துருக்கேன், போல்டு பிளஸ் இட்டாலிக் கொடுத்துருக்கேன். பிளஸ் நான் அண்டர்லைனும் வேணா இங்கே கூட கொடுக்கலாம், இந்த லெட்டருக்கு அண்டர்லைன். இப்ப இதுக்கு நான் வந்து ஃபில் கலர் கொடுக்குறேன். இங்க ஃபில் கலர் பாத்தீங்கன்னா முன்னாடி ஃபாண்ட் கலர் மாத்திட்டேன். ஃபாண்ட் கலர் பாத்தீங்கன்னா பிளாக்லயே வச்சுக்கலாம். ஃபில் கலருங்கிறது வந்து அந்த செல்லே ஃபில் ஆகும். இப்ப வந்து ரெட் கலர், நிறைய கலர்ஸ் இங்க இருக்கு, மோர் கலர்ஸ். எது வேணுமோ இந்த கிரீன் கலர் செலக்ட் பண்ணுங்க, இந்த கிரீன் கலர் செலக்ட் பண்ணுங்க, ஓகே கொடுங்க. கலர் சேஞ்ச் பண்ணலாம், லெட்டர்ஸ் உடைய சைஸ் சேஞ்ச் பண்ணலாம், லெட்டர்ஸ் உடைய ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணலாம், ஸ்டைல் சேஞ்ச் பண்ணலாம், அதை சூப்பர் ஸ்கிரிப்ட் பண்ணலாம், சப்ஸ்கிரிப்ட் பண்ணலாம், அண்டர்லைன் பண்ணலாம். அதே ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு விஷயமும் இந்த இடத்துல வந்து நம்மளால மாற்ற முடியும், பண்ண முடியும். ஓகேவா? சோ இது உங்களுடைய ரெண்டாவது டாபிக் முடிஞ்சது. அடுத்தது கணினி கோப்பு பண்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? கணினி கோப்பு பண்புகள் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்ட்ஸ் பாக்குறதுக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கணினி கோப்பு பண்புகள் அப்படின்னா ஃபைல் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபைல் ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபைலுடைய டைப் என்ன, நேம் என்ன, எக்ஸ்டென்ஷன் என்ன, அப்புறம் எங்க அது இடத்துல எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு, என்னைக்கு டேட்ல அது ஸ்டோர் ஆகு சேவ் பண்ணோம் அத, இந்த விஷயங்கள்லாம் தான் ஃபைல் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைல் டைப்னா என்ன, டைப் ஆஃப் ஃபைல், வேர்டா, எக்ஸலா, பவர் பாயிண்டா, பிடிஎஃபா, இமேஜா, அந்த மாதிரி வந்து ஃபைல் டைப்ஸ்ல வந்து ஃபைல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைல் டைப், ஃபைல் நேம், அது டெக்ஸ்ட் டாக்குமெண்டா, டாக்குமெண்டா, பிரசன்டேஷன் பிபிடியா, பிடிஎஃப், ஜேபக், இமேஜ், எப்படி வேணுமோ அதை நம்ம வந்து அந்த ஃபார்மேட்ல சேவ் பண்ணோம்னா அந்த ஃபைல் வந்து அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும், வேற ஃபார்மேட்ல மாறாது. அப்புறம் சைஸ் ஆஃப் ஃபைல் வந்து ஒரு ஃபைலோடைய சைஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது சைஸ் ஆஃப் ஃபைல். அப்புறம் வந்து ஃபைல் வந்து எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், பிளேஸ் ஆஃப் ஃபைலோடைய பிளேஸ் எங்க இருக்கு, எந்த டேட்ல இது ஸ்டோர் ஆச்சு, லாஸ்ட் மாடிஃபைட் டேட் என்ன, பர்மிஷன் அந்த ஃபைல் வந்து யாரு வேணா பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோமா இல்ல நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு
அந்த ஃபைல் ஃபார்மேட்டிங்ல தெரிஞ்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். இப்போ இது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட், ஓகேவா? இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல இந்த இடத்துல மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிசைன், லேஅவுட், ப்ரிஃபரன்ஸ், ரெஃபரன்ஸ் இதெல்லாமே இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறது வெறும் இந்த ஃபைல் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான். இந்த ஃபைல்ல வந்து இப்போ நான் இது வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். 8th மேக்ஸ் MCQ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இங்க இருக்கு. நான் இப்ப புதுசா ஒரு ஃபைலை ஓபன் பண்றதுக்கு ஒண்ணு நான் இந்த ஸ்டார்ட் பட்டன்ல போய் மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு டைப் பண்ணி புது ஃபைல் ஓபன் பண்ணலாம். இல்லைன்னா ஆல்ரெடி ஓபன்ல இருக்கிற ஃபைல்லையே நியூ blank டாக்குமெண்ட் கொடுத்தா எனக்கு புது ஃபைல் ஓபன் ஆகும். இப்போ நான் இந்த புது ஃபைலை சேவ் பண்றேன். சேவ் பண்ணும்போது இது எனக்கு எந்த இடத்துல சேவ் பண்ணும் கேட்கும். திஸ் பிசி, இந்த பிசில டெஸ்க்டாப்ல நீ எனக்கு சேவ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றேன். டெஸ்க்டாப்ல இந்த இடத்துல வந்து நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணும்போது நான் என்ன பண்றேன், ICT 8 அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது இங்க சேவ் டைப் வேர்ட் டாக்குமெண்டா, இல்ல பிடிஎஃபா, இல்ல வெப்பேஜா, இல்ல XML டாக்குமெண்டா, பெயிண்ட் டெக்ஸ்டா, ஸ்கிரிப்டா, என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட் நீங்க சேவ் பண்றீங்க அப்படின்னு கேக்குது. நான் இதுல வந்து வேர்ட் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல இது வேர்ட் டாக்குமெண்டா தான் சேவ் ஆயிருக்கும். இந்த வேர்ட் டாக்குமெண்டா சேவ் ஆனா இப்ப இந்த இடத்துல சிம்பிள் பாருங்க, W ஒரு பேஜ் இருக்கா, இதே வந்து நான் இது வந்து இந்த எல்லோ கலர்ல காட்டுதா, இது வந்து ஒரு ஃபோல்டர்னு சொல்லுவோம். இந்த ஒயிட் வித் ப்ளூல காட்டுறது எல்லாமே வந்து டாக்குமெண்ட், கோப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டாக்குமெண்ட் அப்படின்னா கோப்புகள், ஒயிட் வித் ப்ளூல இருக்கிறது கோப்புகள். ஆஹ் இப்போ இந்த ஃபோல்டர் வந்து ஃபோல்டர்ஸ் இருக்கா, அந்த எல்லோ கலர்ல இருக்கா, அது வந்து ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இந்த கோப்பை வந்து இன்னொரு பாக்ஸ்குள்ள நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அதை தான் வந்து நம்ம ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே வந்து பிடிஎஃப்ல இருக்கிறது உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் இது வேர்ட் டாக்குமெண்டா ICT 8 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ICT 8 வேர்ட் டாக்குமெண்டா சேவ் ஆயிருக்கு. ICT 8/word அப்படின்னு சொல்லி சேவ் ஆயிருக்கு. இதே இப்ப நான் திருப்பி இதே ஃபைல சேவ் ஆஸ் கொடுக்குறேன். சேவ் ஆஸ் கொடுத்தேன்னா திருப்பியும் வந்து அது எங்க சேவ் பண்ணணும் கேட்கும். டெஸ்க்டாப்ல அப்படின்னு நான் சொல்றேன். நான் இப்ப இந்த இடத்துல வந்து இதோடைய பேரை வந்து மாத்துறேன். ICT 9 அப்படின்னு மாத்துறேன், இல்ல ICT 10 அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். ICT 10 அப்படின்னு சேஞ்ச் பண்ணி பிடிஎஃப்னு கொடுக்குறேன். இப்ப இது பாருங்க, எனக்கு பிடிஎஃப் ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆகி நிக்குது. பிடிஎஃப்னு சொன்ன உடனே ICT 10 இங்க மேல பாருங்க, மெனு அப்படிங்கிற ஒரு மெனு பார் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு ஹோம் கீ காட்டுது. அதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்டார்ல ICT 10.pdf. ஸோ பிடிஎஃப்னு சொன்னோன்னே என்னோட சிஸ்டம் என்ன பண்ணுச்சு, ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஃபைல பிடிஎஃபா சேவ் பண்ணி எனக்கு பிடிஎஃப்ல ஓபன் ஆயிடுச்சு. இங்க வேர்ட்ல இருக்கிறது இங்கே தான் நின்றுட்டு இருக்கு. ICT 8 அப்படிங்கிறது இங்கே தான் நிக்குது. பட் என்னுடைய நான் சேவ் பண்ண ஃபார்மேட் மாத்தினதுனால என்னாச்சு, அது பிடிஎஃபா மாறி எனக்கு வெளியில வந்து அவுட்புட் கொடுத்துருக்கு. இப்ப பிடிஎஃப் க்ளோஸ் பண்றேன். இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டையே நான் திருப்பி ICT 10 சேவ் பண்றேன். சேவ் ஆஸ் டெஸ்க்டாப் ICT 11 12 போடுவோம். ICT 12 சேவ். இப்ப இங்க பேர் மேல முடிச்சா முதல்ல என்ன இருந்தது, ICT 8 வேர்ட் டாக்குமெண்ட்னு இருந்தது. இப்ப ICT 12. சோ ஒரு ஃபைல நம்ம நியூவா கிரியேட் பண்ணணும்னா இந்த இடத்துல நியூ கொடுக்கணும். ஓபன் அப்படின்னா இங்க பாருங்க, எனக்கு பை டிஃபால்ட்டா நான் இந்த டெஸ்க்டாப்ல எவ்வளோ ஃபைல்ஸ் வச்சிருக்கேனோ இப்ப நான் ICT 8 ஓபன் பண்றேன். பாருங்க, ICT 8 ICT 12 இந்த இடத்துல பாருங்க, கீழே என்னோட கர்சர் மாறுறது பாருங்க. ICT 8 இருக்கு, ICT 12 இருக்கு. ரெண்டுமே வந்து இந்த இடத்துல நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ப நான் ICT ஓபன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இந்த இடத்துல நான் என்னெல்லாம் ஃபைல்ஸ் ஓபன் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே இப்ப ICT 7th சயின்ஸ்
டெஸ்க்டாப்ல சேவ் ஆயிருக்கு. அதனுடைய ஃபைல் லொகேஷன் வந்து டெஸ்க்டாப்ல இருக்கு. 10/9 நேத்தைக்கு மத்தியானம் 3 மணிக்கு 15:03 எந்த டேட்ல எந்த டைம்ல சேவ் ஆயிருக்கு அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, புக்ல என்ன கொடுத்திருக்காங்க, கோப்பு சேமிக்கப்பட்டுள்ள இடம், கோப்பு தயாரிக்கப்பட்ட திகதி, கோப்பின் உரிமம், இறுதியாக கோப்பில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்ட திகதி. அது அது சேஞ்ச் ஆனதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நேற்றுக்கு இது வந்து ஐசிடி 7th சயின்ஸுங்கிறது நான் முன்னாடியே வந்து ஓபன் பண்ணி வச்ச ஒரு வேர்ட் டாக்குமெண்ட். அதுல சேஞ்சஸ் வந்து நான் நேத்தைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ டெஸ்க்டாப் மேல இருக்கு அந்த ஃபைலு. ஈவினிங் 3 o'clock சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ப என்னுடைய இந்த ஃபைல், இந்த கோப்பானது எங்க இருக்கு, என்ன ஃபார்மேட்ல சேவ் பண்ணியிருக்கேன், எந்த டேட்ல சேவ் பண்ணியிருக்கேன், எந்த டைம்ல சேவ் பண்ணியிருக்கேன், எல்லாமே இருக்கா. ஸோ வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல அகாடமிக் இயர் 23-24 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்ப இங்க பாருங்க, அகாடமிக் எம்சிக்யூ தான். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஃபைலும் நான் கிரியேட் பண்ணின தேதி, டேட், மாடிஃபைடு, டைப், சைஸ் எல்லாமே காட்டும் பாருங்க. இந்த ஃபைலோடைய டேட், என்னைக்கு பண்ணிருக்கு, டேட் மாடிஃபைடு, டைமிங், வேர்ட் டாக்குமெண்டா, என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட், என்ன ஃபைலுடைய சைஸ், எந்த இடத்துல இருக்கு. டெஸ்க்டாப்ல 2024-25 எம்சிக்யூ டம்ப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அப்ப இது என்னாச்சு, உங்களுக்கு இது எல்லாம் 29/7 ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு, 15/7, 5/9, 30/8, 21/6, 5/7. இதனுடைய சைஸ், ஃபைல் சைஸ் 49 KB, 53 KB, 47 KB. நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம் ஜிபி, டிபி அப்படிங்கறதெல்லாம். அந்த ஜிபி, டிபி மாதிரி கேபிங்கிறது ரொம்ப 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 சின்ன சைஸ். சோ அப்ப உங்களுக்கு இதெல்லாமே எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா. சோ உங்களுடைய ஒரு ஃபைலை சேவ் பண்றது எப்படி, ஓபன் பண்றது எப்படி, பார்த்த ஃபைல்ஸ மாத்துறது எப்படி, ஃபைலோட ஃபார்மேட்டை எப்படி சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ண முடியும், பிடிஎஃப்-ஆவோ எக்ஸல்-ஆவோ எப்படி சேஞ்ச் பண்ண முடியும், இது எல்லாமே வந்து நமக்கு இப்போ பார்த்திருக்கோம். இப்போ இதுல வந்து பாருங்க, இன்னும் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்ல வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது. இப்ப கோப்புகளின் பயன்கள், இதை வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், மறைச்சு வச்சுக்கலாம், இதை தேடுறது அதுவும் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த டாபிக் பார்க்க வேண்டியது வந்து ட்ரபிள் ஷூட்டிங்கும் மெயின்டெனன்ஸும். கணினிகளில் எளிய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் இனங்கண்டு நீக்கலும் பராமரித்தலும், ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ், இதுதான் வந்து அடுத்த டாபிக் பார்க்கணும். அது எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தவறுகள் நடக்கும், எங்கெங்க, அதான் நான் இப்போ பார்ட்ஸ் நான் லேப்டாப்ல காமிச்சேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல என்னென்னலாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, விஜிஏவா, டிவிஐயா, ஹெச்டிஎம்ஐயா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ எதுவா இருந்தாலும் அதுல கொடுத்துருப்பாங்க. இப்ப வேர்ட் டாக்குமெண்ட்ல நான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப இங்க ஐசிடி 10 இருக்கு. நான் உங்களுக்கு இந்தியா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, சிங்கப்பூர், போதும், எவ்வளவு வச்சு 6. ஸோ இப்ப இந்த 6ஐயும் நான் செலக்ட் பண்றேன். இந்த இடத்துல வந்து என்னுடைய ஃபாண்ட் சைஸை மாத்துறதுக்கு நீங்க சாவி பலகை, உங்களுடைய சாவி பலகையை யூஸ் பண்ணி இந்த ஃபாண்டோடைய கீபோர்டை யூஸ் பண்ணி ஃபாண்டோடைய சைஸை மாத்தணும்னு ஆசைப்பட்டீங்க, டைப்பை மாத்தணும்னு ஆசைப்பட்டா அந்த இடத்துல கிளிக் பண்ணோடனே அதனுடைய ஷார்ட்கட் கீ காட்டுது பாருங்க, கண்ட்ரோல், 'Shift'
எஃப். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் அப்படிங்கறத உங்க கீபோர்ட்ல புடிச்சீங்கன்னா உங்களுக்கு இங்க சேஞ்ச் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பாக்ஸ் ஓபன் ஆகுது. இல்ல அப்படின்னா இங்கேயும் போய் உங்களுடைய ஃபாண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். உங்களால வந்து இந்த இடத்துல போய் ரெகுலர் டைப்ல வேணுமா, இட்டாலிக் டைப்ல வேணுமா, போல்டுல வேணுமா, சைஸ் என்ன வேணும், 11 12 எவ்வளவு 16 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப எனக்கு வந்து ஸ்ட்ரைக் த்ரூ, டபுள் ஸ்ட்ரைக் த்ரூ எல்லாத்துக்கும் இங்க மாறுது பாருங்க. சாம்பிள் வியூ இங்க கீழே வந்து ஒரு ப்ரிவியூ கொடுத்துருக்காங்க. சாம்பிள் மாதிரி. ஏன் எனக்கு இங்க வந்து சாம்பிள்னு வருது, மாதிரின்னு தமிழ்லயும் வருது? ரீசன், என்னுடைய டெஸ்க்டாப்ல நான் வந்து 2 லாங்குவேஜ் வச்சிருக்கேன். தமிழ் கீபோர்டு வச்சு தமிழுடைய இதுவும் வச்சிருக்கேன், இங்கிலீஷுடைய கீபோர்ட் மெத்தடும் வச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நம்ம டெஸ்க்டாப்ல நான் உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ரீஜன் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த கீபோர்டுடைய லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் இந்த இடத்துல எடுத்துக்கோம். பாருங்க, இங்கிலீஷ் இந்தியா, இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ், தமிழ் இந்தியா. அந்த தமிழுடைய கூகுள் இன்புட் டூல் வந்து நான் உள்ள வச்சிருக்கிறதுனால என்னுடைய இந்த ஃபாண்ட் பாக்ஸை நான் காட்டும் போது உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் இதுல காட்டுது. இப்ப சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் இதுல எல்லாத்தையுமே நான் ஸ்ட்ரைக் பண்றேன். ஸ்மால் கேப்ஸ், ஆல் கேப்ஸ், ஹிடன். இந்த இதுல வந்து எல்லாத்தையும் நான் இப்ப செலக்ட் பண்ணும்போது அது எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வந்து அட் அ டைம்ல எடுக்க முடியுமோ அது மட்டும் எடுத்துக்குது. பாத்தீங்களா? இப்ப இத நாளையும் நான் செலக்ட் பண்ணேன். பட் என்னால வந்து நானும் ஒரே டைம்ல ஒர்க் ஆகாது. இது எல்லாமே நீங்க லைவா பிராக்டிக்கல்ல பண்ணணும். பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு அதனுடைய டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து ஃபாண்ட் வந்து எனக்கு என்ன ஃபாண்ட் வேணும், நான் இந்த ஃபாண்ட்டை மாத்துறேன். மாத்தணும்னா எனக்கு ஆல்ரெடி இருக்கிறது கேலபிரி, நான் அடுத்தது மாத்துறது அல்கேரியன். சாம்பிள் எப்படி அந்த சாம்பிள் கேலபிரியில இருக்கும்போது எப்படி இருந்தது, இப்ப எப்படி மாறி இருக்கு பாருங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு சைஸ் வந்து 16 போல்டுல வச்சிருக்கேன். இட்டாலிக்கும் சேர்த்து வச்சிருக்கேன். இட்டாலிக்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கும், மாத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கலர் வேணுமா, ஃபாண்ட் கலர் எனக்கு மாத்தணுமா, நான் அதுவும் சொல்லி காமிச்சிருக்கேன் இல்லையா? ஃபாண்ட் கலர் பை டிஃபால்ட் வந்து இதுல காட்டும். இந்த நார்மல் தீம் கலர்ஸ் இங்க காட்டும். அதே வந்து மோர் கலர் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க நீங்க வந்து நியூவா ஒரு கலர்ஸ் போட்டு கிரியேட் பண்ண முடியும். இங்க பாருங்களேன், ஆல்ரெடி இருக்கிறது கரண்ட்ல இருக்கிறது பிளாக், புதுசா நீங்க மாத்தினது இந்த கிரீன், இல்லைன்னா இப்ப இந்த ரெட், இல்லைன்னா இந்த ப்ளூ, ஏதோ ஒரு கலர். நான் இப்ப வந்து சும்மா ஒரு கலர் ரேண்டமா செலக்ட் பண்றேன். ஓகே, கலர் கொடுத்துட்டேன். அண்டர்லைன் ஸ்டைல் எனக்கு வந்து டபுள் லைன்ல வேணும் அண்டர்லைன். ஓகே, அண்டர்லைன் கலர், அண்டர்லைனுக்கு கலர் வேணுமா, ஓகே அதுவும் கொடுக்கலாம். பிளாக் இல்ல கிரீன் கொடுக்குறேன் நானு. கிரீன் கொடுக்கும் போது இந்த இடத்துல எந்த டிஃபரன்ஸ் வருது பாருங்க. இப்போ டெக்ஸ்டுக்கு எஃபெக்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஷேடோ வேணுமா, ரெஃப்ளெக்ஷன் வேணுமா, 3D ஃபார்மேட். 3D ஃபார்மேட்னா எந்தெந்த ஃபார்மேட்ல நீங்க அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம். ஸோ இப்போ நம்ம இப்ப ஆல்ரெடி பண்ணினதை ஓகே கொடுத்து என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி எழுதியிருந்தோம், இந்தியா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சிங்கப்பூர். இப்ப எப்படி இது மாறி இருக்கு? ஸோ நம்ம இப்ப வந்து இன்னைக்கு வந்து என்ன பார்த்துருக்கோம், ஜஸ்ட் ஃபைல வந்து நம்ம டெஸ்க்டாப்ல டைம் செட் பண்றது எப்படி, டேட் செட் பண்றது எப்படி, திகதி மற்றும் நேரம் அமைப்பது எவ்வாறு, அப்புறம் வந்து கோப்புகளை வந்து சேகரித்து வைப்பது எவ்வாறு, கோப்புகளை தேடுவது, ஓபன் ஓபன் பண்றது, சேவ் பண்றது, சேவ் அஸ் சேஞ்ச் பண்றது, அப்புறம் அதனுடைய ஃபைல் டைப்ஸ் பிடிஎஃபா சேஞ்ச் அதை சேவ் பண்றோமா, கோப்பின் நீட்சி எக்ஸ்டென்ஷன் என்னவா எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம், டாக்குமெண்டா, பிபிடியா, பிடிஎஃபா, எக்ஸ்எல்எஸ்ஆ, என்னது, ஃபைல் டைப், ஃபைல் நேம், ஃபைல் எக்ஸ்டென்ஷன், கோப்பின் வகை, கோப்பின் பெயர், கோப்பின் நீட்சி. இது மூணும் பார்த்திருக்கோம். ஃபைல் ஆட்ரிபியூட்ஸ்ல ஃபைல் டைப், ஃபைல் நேம், ஃபைல் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் ஃபைல் சைஸ், ஃபோல்டர்ல போய் ஒரு ஒரு ஃபைலுடைய சைஸும் காமிச்சேனா. அதுக்கப்புறம் கோப்பு சேமிக்கப்பட்டுள்ள இடம், ஃபைல் எந்த இடத்துல, டெஸ்க்டாப்லயா இல்ல உங்களுடைய டிரைவ்லயா இல்ல டெஸ்க்டாப்ல ஃபோல்டருக்குள்ளயா அப்படிங்கிறது காமிச்சேன். கோப்பின் உரிமம் ரைட்ஸ், இறுதியாக கோப்பில் மாற்றம் செய்யப்பட்ட தேதி, அதுவும் வந்து ஃபோல்டர்ல நான் உங்களுக்கு காட்டினேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபைல் ஆட்ரிபியூட்ஸ்ல எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதை சேவ் பண்றது, ஓபன் பண்றது எல்லாமே பார்த்துட்டோம்.
அதே மாதிரி ஃபாண்ட், என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்கு, சைசஸ் இருக்கு, கலர்ஸ் இருக்கு. இந்த பேசிக்ஸ் இன்னைக்கு பார்த்திருக்கோம். அடுத்த கிளாஸ்ல கட் காப்பி பேஸ்ட் சேவ் பண்றதுல இருந்து கட் காப்பி பேஸ்ட் ஒரு விஷயத்த வந்து இங்க இருந்து வேண்டாம்னு சொன்னா நீக்குவது, காப்பி சேம் ஒரே விஷயத்த இன்னொரு தடவை வந்து பண்றது, பேஸ்ட் அதை வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்றது, ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு இது வேண்டாம்னு சொல்லி இங்க அழிச்சிட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் அதவே நம்ம ரீப்ளேஸ் பண்றது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே நானே உங்களுக்கு லைவா ப்ராக்டிக்கலா தான் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் இத லேப்ல ப்ராக்டிக்கலா பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு டேப் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு டேப்ஸுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ள இருக்கு. ஒவ்வொன்றா நம்ம கத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது வந்து ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ், சிக்கல்களை இனங்கண்டு நீக்குதல் மற்றும் பராமரித்தல். ஓகேவா? இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேஜஸ் தான் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம். இல்லைன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி லேப்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணி பார்த்துட்டு கூட அடுத்த கிளாஸ்ல கேட்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.